முன்னுரை. இன்று கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடுகிறோம். அதோடு நம் பங்கில் அன்னைக்கு முடிசூட்டி மகிழ்கிறோம். நெடுங்காலமாக குழந்தை இல்லாது தவித்த எலிசபெத் வயது முதிர்ந்த நிலையில் கடவுளின் தூதர் அறிவித்தபடி கருவுற்றிருந்தார். இதை வானதூதரின் மூலம் அறிந்தவுடன் இயேசுவின் தாய் மரியா அவரை சந்திக்க இறைவனின் ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கிறார். எலிசபெத்தை மரியா வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் மரியாவை வாழ்த்தினார். மரியா 3 மாதங்கள் தான் கர்ப்பிணியாக இருந்தும் எலிசபெத்துக்கு உதவி செய்து பின் வீடு திரும்பினார். தூய கன்னிமரியாவை போல் நாமும் இயலாத நிலையில் உள்ளவர்களை தேடிச் சென்று உதவுவோம். அன்னையின் பிள்ளைகள் நாம் என்பதை செயலில் காட்ட இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அரண்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அரண்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவும் காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அரண்பில் இணைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 65:16 சொல்வது போல, கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் கேளீர், அனைவரும் வாரீர். ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்தது எத்துணை என்பதை எடுத்துரைப்பேன். இந்த வார்த்தைக்கு ஏற்ப அன்னை மரியாள் கடவுள் தனக்கு செய்த அருள் பெரும் காரியங்களை, ஆற்றல்களை, தன்னுடைய இறை அனுபவத்தை எலிசபெத் அம்மாளுக்கு எடுத்து இயம்பியதை பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளும்
கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி, அருள் நிறைந்தவரை வாழ்க என்று அன்னை மரியாதை வாழ்த்தியதை பார்க்கிறோம். இந்த சந்திப்பு இறைவனுடைய அன்பை வெளிக்காட்டிய ஒரு சந்திப்பு, இறைவனுடைய ஆற்றலை வெளிக்காட்டிய ஒரு சந்திப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொள்கிறோம். நம்முடைய சந்திப்புகள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய திருப்பலியானது கெனடி நல்ல முறையில் பணி ஓய்வு பெற்றதற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென். ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. உமது திருமகனை கருளாகிய புனித கன்னிமரியா
கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தல். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் அகமகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை
மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேர்வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று அன்னை மரியாள் கபிரியேல் அதிதூதர் தனக்கு சொன்ன செய்தியிலே தூரத்து உறவாலும் எலிசபெத்தும் பேறு காலத்திலே இருக்கின்றாள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற செய்தி மட்டும்தான் சொல்லப்பட்டது. எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு சென்று பணிவிடை செய்ய வேண்டும் அல்லது போய் பார்க்க வேண்டும் என்ற செய்தி அதிலே சொல்லப்படவில்லை. ஆனால் அன்னை மரியாள் தனக்கு கிடைத்த அந்த செய்தியை கடவுளுடைய திருமகனாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னுடைய திருவயிற்றிலே பிறக்கப் போகிற அந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதை என்னுடைய உறவினர், நண்பர்கள், மற்றவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை விட தூரத்து உறவான எலிசபெத்து பேறு காலத்திலே இருக்கிறாள். அவளுக்கு இது 6வது மாதம். ஆகவே அவளுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று எண்ணி இந்த அன்னை மரியாள் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த இடத்திற்கு விரைந்து சென்றார் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. ஃப்ளூட்டன் ஓவர்ஷீல் என்ற ஒருவர் பால்டிமோர் அமெரிக்க நாட்டிலே அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் என்ற ஒரு பத்திரிகையில் தலைமை இயக்குனராக செயல்பட்டார். ஆனால் கடவுள் பக்தி இல்லாதவர், கடவுள் மறுப்பு கொள்கையை மிக ஆழமாக நம்பி வாழ்ந்தவர். ஆகவே வாய்ப்பு கிடைக்கின்ற எழுதெல்லாம் தன்னுடைய எழுத்தின் வழியாக கடவுள் இல்லை, கடவுளை வேண்டுவது தேவையற்றது என்று எழுதி வந்தார், பேசி வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் அவருக்கு பின்தொடர்ந்து வந்தன. ஒரு நாள் ஒரு
பெரிய வீதியின் வழியாக அவர் மனக்குழப்பத்தோடு நடந்து செல்கின்ற பொழுது அங்கே புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல் என்ற ஒரு பேராலயம் இருக்கிறது. அந்த பேராலயத்திற்குள்ளே நுழைகிறார். அந்த ஆலயத்திற்குள்ளே அதற்கு முன் அவர் சென்றதே கிடையாது. கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருந்ததால் எந்த ஆலயத்திற்கும் அவர் செல்ல மறுத்து விடுவார். விருந்தினர், உறவினர்கள், திருமணம் எதுவாக இருந்தாலும் தவிர்த்து விடுவார். ஆனால் ஏதோ தெரியாமல் புரியாத நிலையிலே அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று விடுகிறார். அங்கே மற்றவர்களெல்லாம் தனித்தனி ஜெபமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவரும் அவர்களைப் போல அந்த பெஞ்சி பக்கத்திலே போய் முழங்கால் படி இருக்கிறார். அப்பொழுது அங்கு அந்த ஆலயத்திலே அவர் கடவுளை பார்த்து சொல்லுகிறார், 10 நிமிடம் தருகிறேன், அதற்குள் என்னை மாற்றினால் என்னுடைய மனதை மாற்றலாம். அதற்கு மேல் போனால் நான் பழையபடிதான் கடவுள் மறுப்பு கொள்கையிலே தான் இருப்பேன், என்னுடைய பழைய பாவங்களைத்தான் நான் பின்தொடர்வேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆலயத்தை அவர் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுடைய ஒரு சுரூபம் இருக்கிற ஒரு பீடத்தை பார்க்கிறார். தன்னையும் அறியாமல் அங்கே அன்னை மரியாளுடைய பீடத்திற்கு முன்பாக போய் முழந்தால் படியிட்டு அன்னை மரியாளை பார்த்து, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது, இந்த 5 நிமிடத்தில் என்னுடைய மனதை மாற்ற முடியுமானால் நான் உன்னுடைய பிள்ளையாக இருப்பேன். இந்த 5 நிமிடத்திலே என்னை நீ மாற்றவில்லை என்றால் நான் பழையபடி கடவுள் மறுப்பு கொள்கையை போதித்து கொண்டிருப்பேன், பழைய பாப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று கண்ணை மூடினார். அப்பொழுது அந்த சுரூபத்திலே இருக்கிற அன்னை மரியாள் அவருடைய இதயத்தோடு பேசியதாக உணர்கிறார். என்னுடைய அன்பு மகனே, நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன், உன் வழி நான் நடக்கிறேன், என் வழி நீ நடந்து வா என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறியது. தன்னுடைய பத்திரிகையிலும் நேரடியாகவும் தான் பெற்ற இந்த அன்னை மரியாளோடு 5 நிமிடம் என்ற அந்த அனுபவத்தை அவர் எடுத்து சொல்லுகின்றார். அந்த அன்னை மரியாளோடு அவர் சந்தித்த அந்த போராட்டத்தின் 5 நிமிட சந்திப்பு அவரை ஒரு நல்ல மனிதனாக, கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருந்து கடவுளை நம்புகிற, கடவுளை போற்றுகிற, கடவுளை புகழுகிற, கடவுளுடைய ஆற்றலை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நல்லதொரு பத்திரிகையாளனாக, நல்லதொரு பேச்சாளராக இந்த புல்டன் ஓவர்ஷீல் என்பவரை மாற்றியது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் பலவிதமான சந்திப்புகளை ஊடகங்களிலே, செய்தித்தாட்களிலே பார்க்கிறோம். அது அரசியல் சார்ந்த சந்திப்பாக இருக்கலாம், அல்லது தேர்தல் சார்ந்த சந்திப்பாக இருக்கலாம், ஆனால் பதவியின் சார்ந்த சந்திப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற சந்திப்பு அன்னை மரியாள், கடவுளுடைய தாய், ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை சந்திக்க செல்லுகிறார். அந்த சந்திப்பிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, சீயோன் மகளே மகிழ்ச்சியால் அக்களி ஆர்ப்பரி என்று சொல்லப்படுகிறது. அதே மகிழ்ச்சியை, அந்த ஆரவாரத்தை அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது நடந்தது. அது எலிசபெத்தினுடைய வயிற்றினுள்ளே, அவர் வயிற்றிலே இருந்த அந்த திருமுழுக்கு யோவான் துள்ளினார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எலிசபெத்தும் இறை வார்த்தையை எடுத்து இயம்பி அன்னை மரியாளை இறைவனுடைய தாய் என்று போற்றுகிறார். இறைவனுடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். அன்னை மரியாளும் தூய ஆவியினால் தூண்ட பெற்றவராக ஒரு புரட்சி கீதத்தை, நம்பிக்கையின் கீதத்தை இயக்குகிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்று புகழ் அஞ்சலியை செலுத்துகின்றார். இந்த சந்திப்பு நம்பிக்கையினால் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு, இறைவனுடைய தூண்டுதலால் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க என்ன பரிசு பொருளை கொண்டு சென்றிருப்பார் என்று விவிலியம் சொல்லவில்லை. ஒரு சில உணவுப் பொருட்களையா, அல்லது ஒரு சில துணிகளையா, அல்லது ஒரு சில தேவைகளுக்கான பொருட்களையா, அதை பற்றியெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் அதையெல்லாம் விட அன்னை மரியாள்
தன்னையே அங்கே ஒரு பிரசன்னமாக வந்தோம், ஏதோ ஒரு சில பரிசு பொருட்களை கொடுத்தோம், வாழ்த்து சொன்னோம், சென்றோம் என்று இல்லாமல் அன்னை மரியாளினுடைய நம்பிக்கையை, ஆற்றலை அங்கே நாம் பார்க்கிறோம். வந்த அன்னை மரியாள் அங்கே தங்கிவிடுகிறார். ஓரால் நாளல்ல, 2 நாளல்ல, 3 மாதம் நிறை கர்ப்பிணியாக அவர் குழந்தை பேறு பெறுகிற வரை 6 மாதத்திலிருந்து 9 மாதம் வரை அன்னை மரியாள் அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே ஒரு தாயாக, ஒரு தாதியாக, ஒரு பணிவிடை பெண்ணாக அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கின்ற ஒரு அன்னையை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய தாய் தன்னுடைய கருவிலே கடவுளுடைய மகன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்திருக்கும், மகிழ்ச்சி இருந்திருக்கும், நிறைவு இருந்திருக்கும். ஆனால் அது உதவி செய்வதற்கு தடை இல்லை, அது அன்பு செய்வதற்கு தடை இல்லை, அது இரக்கம் காட்டுவதற்கு தடை இல்லை, நம்பிக்கை அளிப்பதற்கு தடை இல்லை என்பதை உணர்ந்த ஒரு வீர பெண்மணியாகத்தான் அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். ஆகவேதான் வீர முழக்கம் இருக்கிற இந்த ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது என்ற அந்த உன்னத கீதத்தை அவரால் சொல்ல முடிந்தது. அன்னை மரியாள் தன்னையே இறைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததால். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத்தை அம்மாளை சந்தித்த அந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே நாம் நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்களை சந்திப்போம், நம்முடைய உறவுகளை சந்திப்போம், நம்முடைய நண்பர்களை சந்திப்போம், நம்முடைய பிள்ளைகளை சந்திப்போம், நம்முடைய பெற்றோர்களை சந்திப்போம். அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை சொல்லுவோம். பல நேரங்களிலே அவர்களோடு நான் உடனிருந்து பணிவிடை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நலம் தருகின்ற வார்த்தைகள், நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். பெரிய கிரகோரியார் திருத்தந்தையாக இருந்த பொழுது ரோமை நகரிலே கொள்ளை நோய் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் முதலாக நலம் தரும் அன்னை என்ற ஒரு சிறுவத்தை ஏற்பாடு செய்து அதை நிறுவி இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த பெருவிழாவை கொண்டாட ஆரம்பித்திருக்கார்கள் ரோமை நகரிலே. ஆகவே நமக்கு நலம் தருகின்ற அன்னையாக இருக்கின்ற அன்னை மரியாள் நம்மை சந்திக்க வருகிறார். எலிசபெத்தை சந்தித்தது போல நம்மை சந்திக்க வருகிறார், நம்மோடு தங்க வருகிறார், நமக்கு ஆற்றல் தர வருகிறார், அன்பை தர வருகிறார், நம்பிக்கை தர வருகிறார். நாமும் மற்றவர்களுக்கு அன்னை மரியாளை அறிமுகப்படுத்துவோம். அன்னை மரியாளை மற்றவர்களுக்கு, தேவையிலே இருப்பவருக்கு அன்னை மரியாளை உடன் அழைத்து சென்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர் வாழ்க்கையிலே நலத்தையும் ஆற்றலையும் இறை அனுபவத்தையும் இயேசு அனுபவத்தையும் பெற்றுத்தர முயல்வோம். நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் எழுந்திருந்து நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். அன்பின் ஊற்று இறைவா, திரு அவை வழிநடத்தி உமது திருவருட் சாதனத்தை பாதுகாத்து வரும் எம் திருத்தந்தை ஆயர்கள் அருட்தந்தையர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் பணி சிறக்கவும் நூலுள்ள ஆன்மீக நலம் பெற்று வாட வரமறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையான எம் இறைவா, உம் அன்னையை இறைவன் தேர்ந்தெடுத்தது போல் நீர் எங்கள் குடும்பங்களையும் தேர்ந்தெடுக்கின்றீர். உம்மை போன்று அன்னையின் வழியை பின்பற்றி எங்கள் சுமைகளை எல்லாம் பிறர்க்காக சுமக்கும் ஆற்றலையும் வல்லமையையும் தாராளமானதையும் அளித்து வழிநடத்தியல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவினை சிறப்பிக்கின்ற வேளையில் இங்கு கூடியுள்ள அனைத்து பெண்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களும் அன்னையின் வழிகாட்டுதலின்படி வாழ அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கனிவான உள்ளத்தையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் நல்ல ஆயனே இறைவா, 25வது யூபிலி ஆண்டை அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து அதன் கிரியை அணையாமல் நாங்கள் அனைவரும் உற்ற துணையாக இருக்கவும் இன்று நாங்கள் செய்யவிருக்கும் 12 மணி நேர ஜெபமாலை சிறப்பாக நடைபெற்று பரிபூரண பலன் அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வலிமையின் ஊன்றுகோலை இறைவா. மரியாயின் சேனையாளர்கள் செய்யும் சேவைகளை அன்னையைப் போல அன்பு பணியாக நினைத்து ஆர்வமுடன் பலவிதமான பிரச்சனைகளாலும் நோயினாலும் துன்புறுவோர்களுக்கு பணிபுரிய வேண்டிய வலிமை அனைத்தும் தந்து காத்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு அளிப்பவரே எமது இறைவா, எமது மறை மாவட்டத்திலும் பங்கிலும் குடும்பங்களிலும் மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் சிறப்பாக மறை மாவட்ட வளர்ச்சிக்காக 25 ஆண்டுகள் பாடுபட்டு உழைத்த மேதகு ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களுடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றி அடையவும், யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் விண்ணக வாயிலாக உமது திருமகன் வழியாக நிலைவாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய பங்கிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி பணிமாற்றம் பெற இருக்கின்ற எங்கள் பாசமிகு உதவி தந்தை பிரவீன் அவர்களுக்கு புதிய பணித்தளத்தில் தேவையான உடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அரவணைப்பையும் தந்து வழிநடத்தியருட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, புதிய கல்வி ஆண்டை தொடக்க இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் திறமைகளிலும் ஆற்றல்களும் வாழ்ந்திட தேவையான வரங்களையும் ஆசிரியையும் பள்ளியும் கல்லூரியிலும் கிடைத்திடவும் உடைய அருள்தனையை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளே, நாங்கள் உம் திருமணம் கொண்டு வந்துள்ள எங்கள் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாட்டுகளையும் உம்முடைய திருமணம் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக வரத்தருகின்ற நல்வாழ்வாக மாற்றித் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன்.
ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இது பாவ மன்னிப்புக்கு
மணவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாரக பேரறிஞர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும், குறிப்பாக ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்பார்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஒத்திருக்கின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மா
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்னைக்கு மணிமகுடம் சூட்டி அழகான தேர்பவனியானது திருப்பலி முடிந்த பிறகு நடைபெற இருக்கிறது. எனவே அந்த தேர்பவனியில் முழுமையாக கலந்து கொண்டு இறையாசிர் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர்பவனி முடிந்த பிறகு தொடர் ஜெபமாலையானது தொடர்ந்து நடைபெறும். இன்று இரவு முதல் தேர்பவனி முடிந்த பிறகு தொடங்குகிற தொடர் ஜெபமாலை நாளை காலை 5:30 மணி வரை பேராலயத்திலே நடைபெறும். 5:30 மணிக்கு வியாகுல அன்னை ஆலயத்தில் ஜெபமாலையோடு துவங்கி திருப்பலியானது நடைபெறும். தேர்பவனியிலே கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆலயத்திலே அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபமாலை Yes.
ஆமென். இன்று நம்முடைய அன்னையுடைய விழாவை கொண்டாட இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வில் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆமென். நமது தாயினுடைய பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உம்மை ஜெபமாலை தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உம்மை ஜெபமாலை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அன்னையே ஆரோக்கியத் தாயே, உம்மையே நம்பி வந்தோம். அன்பினுடைய அடையாளமாக ஜெபமாலை ஜெபித்து வணக்க மாதம் வாசித்து நம்முடைய பாசத்தையும் நன்றியையும் வேண்டுதல்களையும் வைத்தோம். இதோ நம்முடைய அன்பின் அடையாளமாக அன்னையை நாம் வாழ்கின்ற இடங்களுக்கு பவனியாக எடுத்து செல்கிறோம். அன்னை எப்படி எலிசபெத்தம்மாள் வீட்டிற்கு அன்னை மரியாள் விரைந்து சென்று பணிவிடை செய்தது போல இதோ இந்த பவனியை பார்க்கின்றவர்களும் பவனிகளை கடந்து கொண்டு வருகின்றோம். அன்னை எலிசபெத்தம்மாள் வீட்டிலே சந்தித்த அதே சந்திப்பையும் அதே நம்பிக்கையையும் அதே ஆற்றலையும் அதே நம்பிக்கையையும் இதோடு தாண்டி அடையிருக்கிறார். அன்னை அன்பின் அடையாளமாக அன்னைக்கு அன்பார்ந்த பாசமான அன்னைய அன்பின் வழியில் உம்மை பணிந்தோமே, உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே, உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால்
அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. நடந்து கொடுக்கின்ற அனைவருக்கும் எதற்கும் கிடைப்பதாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறிப்புள்ள எல்லைக்குள் வடம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றது. இன்று நாங்கள் திருமகனுடைய அன்பு தாயாகிய அன்னை மரியாதைய திருவுருவங்களாகிய இந்த தேரை நவலியாக எடுத்துச் செல்கின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயன்கள் என்பதை இத்திருபவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். பல்லவி, ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே சொல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இப்ப கட்டளை கொடுக்கிறதோ ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த சொல்வார்கள். பல்லவி, ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. பல்லவி, ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி, ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆன்மாவோடு இருப்பாராக. அனைவருடைய சிறப்பிய பவனியை எடுக்க முயற்சிய காவல்துறையை சார்ந்தவர்களையும் மின்சாரத்துறையை சார்ந்தவர்களையும் மற்றும் இந்த பணிக்காக உதவி செய்த நண்பர்களையும் நிறைவாக ஆசிரியர் அனைவருடைய திருவுருவம் தாங்கிய திருநேர் பாவனைகளெல்லாம் இளைய ஆற்றும் அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி எதிரும் இணைந்து செய்ய வழங்குவீராக. நமது உண்மையின்படி பேசப்படுவதாக. இந்த வழியிலே பங்கேற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வழியிலே வர முடியாதவர்களையும் அனைவருடைய திருவுருவத்தை உச்சித நோக்குகிறவர்களையும் உடைய அன்பினாலும் அன்புமணி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி என்பதால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ஆமென். இறைவா, இறைவா,
நீ